Hi friends, welcome to bhuvi food world. Quick-ஆவும் ஈஸியாவும் ரெண்டு டைப்ல பூண்டு சட்னி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். ரெண்டு பெரிய சைஸ் பூண்டை இது மாதிரி தோல் உரிச்சிட்டு சேர்த்துக்கோங்க. ரெண்டு பெரிய சைஸ் பூண்டுக்கு 4 மீடியம் சைஸ் தக்காளி ரேஷியோல எடுத்துக்கோங்க. தக்காளி நல்லா பழமா பார்த்து எடுத்துக்கோங்க. இந்த ரேஷியோ ரொம்ப முக்கியம். அப்பதான் உங்களுக்கு சட்னி பர்ஃபெக்ட் டேஸ்ட்ல இருக்கும். 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. 3/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்து சட்னி அரைச்சு எடுத்துக்கோங்க. இந்த சட்னிக்கு 50 ml லேருந்து 100 ml வரையும் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. நல்லெண்ணெயில் செய்கிறப்ப தான் உங்களுக்கு சட்னியோட டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். ஆயில் சூடான பிறகு 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்து தாளிச்சுக்கோங்க. கடுகு வெடித்த பிறகு கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. அடுப்பை சிம்மில் வச்சு அரைச்சி வச்சிருக்க சட்னியை சேர்த்துக்கோங்க. சட்னிக்கு ஒரு சொட்டு கூட தண்ணி சேர்க்கக்கூடாது. அடுப்பை சிம்மில் வச்சு தான் கொதிக்க விடணும். அப்போ தான் உங்களுக்கு கரெக்டான பக்குவத்தில் சட்னி கிடைக்கும். அடுப்பை சிம்மில் வச்சு நீங்கள் கொதிக்க வைக்கிறப்போ அதுலேருந்து ஆயில் பிரிஞ்சு அந்த தக்காளியில் உள்ள தண்ணி நல்லா வற்றி வரும். அப்பப்போ கிளறி விட்டு கொதிக்க விடுங்க. பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஆயில் பிரிஞ்சு இந்த அளவுக்கு திக்னஸில் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. இதுதான் உங்களுக்கு சரியான பக்குவம். இப்போது சட்னி ரெடி ஆயிடுச்சு. அடுத்த வகை சட்னி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். 10 காஞ்ச மிளகாவுக்கு 20 பல் பூண்டு 1 மீடியம் சைஸ் தக்காளி ரேஷியோவில் எடுத்துக்கோங்க. இந்த ரேஷியோ உங்களுக்கு ரொம்ப முக்கியம். ஃபஸ்ட்டு மிளகாவை அடித்து எடுத்துக்கலாம். தண்ணி சேர்க்காம மிளகாவை இந்த மாதிரி கொரப்பாக அடித்து எடுத்துக்கோங்க. அதோட பூண்டு சேர்த்து தக்காளி சேர்த்து கால் டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்து சட்னி அரைச்சு எடுத்துக்கோங்க. 50 ml அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்து ஆயில் சூடான பிறகு 1/2 டீஸ்பூன் கடுகு சேர்த்து தாளிச்சுக்கோங்க. கடுகு வெடித்த பிறகு கருவேப்பிலை சேர்த்து அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. அரைச்சி வச்சிருக்க சட்னியை சேர்த்துக்கலாம். சட்னி சேர்த்து மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா சட்னி ரெடி. இந்த சட்னியை கொதிக்க வைக்கக்கூடாது, தாளிக்கிறது மட்டும்தான். இந்த ரெண்டு வகை சட்னியுமே தோசைக்கு, கேழ்வரகு தோசைக்கு, கோதுமை தோசைக்கு, எல்லா வகை தோசைக்குமே உங்களுக்கு ரொம்ப பொருத்தமாக இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.